சார் வணக்கம் சார். நான் பேசிக் அட்வான்ஸ் முடித்த ஸ்டூடெண்ட் சார். சமீபத்தில் உங்களுடைய யூடியூப் வீடியோவில் துலாம் லக்னத்திற்கு கோச்சார சனி பயிற்சி பலன்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அந்த வீடியோவில் சொல்லியிருந்த அனைத்தும் எனக்கு 100% ஒத்து வருது சார். கோச்சார சனி பயிற்சி துலாம் லக்னத்திற்கு 6லிருந்து தனது 3, 7, 10ஆம் பார்வையாக துலாம் லக்னத்திற்கு 8, 12, 3ஆம் இடத்தை பார்ப்பதால் இத்தகைய இடங்களில் நீங்கள் வலியும் வேதனையும் உணரலாம் அப்படின்னு நீங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு 100% ஒத்து சார், பொருந்தி வருது. மேலும் அந்த வீடியோவில் அதற்கான இதுன்னு சொல்லியிருந்தீங்க, பரிகாரம்னு சொல்லியிருந்தீங்க. அதை நான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். நான் இன்னும் பரிகார கிளாஸ் அட்டன் பண்ணல. அதனால் எனக்கு அதை பரிகாரம் எடுக்க கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறதுனால தங்களுடைய வீடியோ எனக்கு மிகுந்த உபயோகமாக இருக்குது. இந்த வீடியோ தந்த தங்களுக்கும் குருவாகிய பொதுவுடைமை ஐயா அவர்களுக்கும் மூத்த குருமார்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அட்சலக்கண பதவியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. இப்போ மகிழ்ச்சியின் குரல் அப்படின்னு ஒரு குரல் பதிவு கேட்டீங்க. நம்மளை மாதிரி ஏல்பி படித்தவங்க தான். அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சனிப்பெயர்ச்சி பற்றி நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டிருந்தோம், துலாம் ஏல்பிக்கு. அதன் அடிப்படையில் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது அவருக்கு 100% செயல்படுது அப்படிங்கிறத அவர் குரல் பதிவு கொடுத்துருக்கார். அதாவது துலாம் அட்சலக்கணத்தை கொண்டவர். துலாம் அட்சலக்கணத்துக்கு 4, 5க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் யாரும் நம்முடைய சனி பகவான். அவர் எங்கே இருக்காருன்னா 6ஆம் இடம் ரணரோக சத்துரு ஸ்தானத்தில் இருக்காரு. 6ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் தன் வேலையை செய்வாங்க. அப்படி இருக்கிறப்ப சனி பகவான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய 3ஆம் பார்வையில் 8ஐயும், தன்னுடைய 7ஆம் பார்வையில் 12 அப்படிங்கிற இடத்தையும், தன்னுடைய 10ஆம் பார்வையால் அட்சய லக்னத்திற்கு 3ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றாங்க. இதன் காரணமாக துலாம் ஏல்பி போகிறவங்களுக்கு எடுத்து செய்கின்ற அனைத்து முயற்சிகளையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்கிறதும், காது மூக்கு தொண்டை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதும், உறக்கமின்மை அப்படிங்கிறதும், கால் பாதங்கள் வலிக்கும் அப்படிங்கிறதையும், ஒரு கடன் வாங்கி அதை எதிர்கால முதலீடாக மாற்றணும் அப்படிங்கிற தன்மையாக போகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் அங்கே அந்த ஜாதகம் நடந்திருக்கு. தோள்பட்ட வலி அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கால் பாதங்கள் வலிக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் முதுகு தண்டோட குறுக்கு அப்படிங்கிற இடங்கள்லாம் வலி வேதனை அதிகமாக அவர் உணர்றார். ஆனால் அவருடைய சுய ஜாதகத்தை அந்த அமைப்பு இல்லை, அதை அவரே பதிவிட்டிருக்கிறார், சரிங்களா. இப்படி தான் கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது ஜாதகத்தில் எங்கே போகிறாங்களோ அங்கேருந்து தன் பார்வையின் மூலமாக தன்னுடைய செயலை செய்வாங்க அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் இருக்கட்டும். இப்படி இருக்கும் பொழுது சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பையனுடைய ஜாதகம். பையன் பிறந்தது கும்ப அட்சலக்கணம், கும்ப ஜென்ம லக்னம். நான் பின்னாடி ஸ்கிரீனில் போடுறேன், சரிங்களா. பையனுடைய இன்றைய வயது லக்னம் அட்சலக்கணம் எங்கே போகுதுன்னா மேசமாக போகுது, பரணி 1ஆம் பாதம் போகுது. அவங்க அப்பா ஜாதகம் பையனுக்கு கேட்டு முடிச்ச பிறகு எனக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நான் கட்டடம் கட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி நல்லா புரிஞ்சுட்டே வாங்க. கட்டடம் கட்டலாமா அப்படிங்கிறாங்க. அப்போனா பையனுடைய அட்சலக்கணத்துலேருந்து அப்பாவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அப்பாவுக்கு ஜாதகம் இல்லை, சரிங்களா. அவங்க கிறிஸ்தவ சமாஜத்தை சேர்ந்தவங்க. பையனோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் இருந்தது, அதை வச்சு கேட்குறாங்க, சரிங்களா. அப்படி இருக்கிறப்ப பொதுவாகவே 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் அப்படிங்கிற இந்த 3 பாகங்களும் ஒன்று கொண்டு தொடர்பு கொண்டது. அப்படி இருக்கிறப்ப இந்த பையனுடைய அட்சலக்கணம் என்ன போகுதுன்னா மேசம்னும், செவ்வாய் கடகத்தில் இருக்கிறாரு. நம்முடைய இயங்குகிற நட்சத்திராதிபதியாக இருக்கிற சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறாரு, சரிங்களா. 9ஆம் இடம் அப்படிங்கிற தந்தைக்கு பார்க்குறப்ப தந்தை ஸ்தானாதிபதி யாருன்னா தனுசு ஏல்பி, தனுசு லக்னாதிபதி யாருன்னா குரு, அவர் 2ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. இதே நேரத்தில் தனுசு அப்படிங்கிறது அவங்க அப்பாவுக்கு சொத்து அப்படிங்கிறது மீனம். அந்த மீனம் அப்படிங்கிற குரு பகவான் மீனத்துக்கு 11ஆம் இடத்துல மகரத்தில் லாபமாக இருக்கிறார், அட்சய லக்னத்துக்கு 2. இப்போ நான் ஒரு கட்டடம் கட்டலாமா அப்படின்னு அவருடைய கேள்வி. அப்படி பார்க்குறப்ப சில நேரங்களில் சில நவாம்ச புள்ளிகள் தந்தைக்கு சரியாக வந்தால் மகனுக்கு சரியாக வராது. சொல்கிறேன் பாருங்க. மகனுக்கு அஸ்வினி 1 போகுது மேச எல்பி அப்படின்னா தந்தைக்கும் பையனுக்கும் ஒரு சொத்து வாங்க முடியுமா? முடியும்.
பையனுக்கு அஸ்வினி 2 போகுது அப்படின்னா பையனுக்கு சொத்துக்கள் வாங்க முடியும், ஆனா அப்பாவுக்கு வாங்க முடியாது. பையனுக்கு அஸ்வினி 3 போகுது அப்படின்னா பையனுக்கு சொத்துக்கள் வாங்க முடியாது, ஆனா அப்பாவுக்கு வாங்க முடியும். இப்படிதான் இப்படி மாறுபட்ட தன்மையாக D9 அப்படி எதை கம்பைன் பண்ணோம் அப்படின்னா அங்க வந்து சில வித்தியாசங்களை வந்து நம்ம உணர முடியும். அப்படின்னா பையனுக்கு பரணி 1 போகுது, நவாம்ச புள்ளி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா பையன் பேர்ல சொத்துக்கள் வாங்க முடியும். நம்ம இப்போ பார்த்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு 17 வயது பையன், அப்புறம் அவனுக்கு வந்து 18 வயசு பூர்த்தி ஆகலை. அவன் பேரில் இப்போதைக்கு எதுவும் அமைக்க வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அது கட்டடம் கட்டி சொத்தாக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்போ நம்ம இப்போ என்ன சொன்னோம், பையனுக்கு பரணி 1 போகிறதுனால உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் செய்கிற அனைத்துமே எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல் அப்படின்னால நீங்கள் அந்த இடத்த என்ன பண்ணலாம்னா, சுத்தமாக இல்லை அப்படின்னா அந்த இடத்த ஒழுங்குபடுத்தி சரி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் காலங்கள் கழித்து ஒரு 5-6 மாதங்கள் கழித்து இவருக்கு வந்து அடுத்த வருஷம் ஜூன் 2027க்கு அப்புறம் தான் சொத்துக்கள் வாங்க முடியும், டெவலப் பண்ண முடியும் இருக்கு. அப்படின்னா ஒரு 6-7 மாதங்களுக்கு கழித்து ஒரு கட்டடம் கட்ட போகிறோம் அப்படின்னோம்னா எதிர்காலத்திற்கான முதலீடாக விரயங்களாக நாம் வந்து இப்போ இதனால் செஞ்சுக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் காலங்கள் போகிறோம், ஒரு 6-7 மாதங்களுக்கு கழித்து, உதாரணமாக தீபாவளிக்கு அப்புறம், புரட்டாசி ஐப்பசிக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நீங்கள் கட்டட வேலையை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது பைய பதறாமல் கொண்டு போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். பேங்க் லோன் போட்டு தான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னார். முயற்சி பண்ணுங்க, ஆனால் இப்போ செய்ய கொஞ்சம் பொறுங்க, நீங்கள் எடுத்து செய்கின்ற அனைத்துமே இன்னைக்கு உங்களுக்கு பயன்படாது, பின்னாடி தான் பயன்படும் அப்படின்னு வந்து சொன்னோம். அப்போனா பையனுக்கு ஒரு இடம் வாங்கி கட்டடம் கட்டலாமா, சொத்துக்கள் அமைக்கலாமா வாங்க முடியும், ஆனால் தந்தை அப்படிங்கிறவங்க முடியுமானா முடியாது. அப்போனா சில நேரங்களில் 1ஆம் இடம் 5ஆம் இடம் 9ஆம் இடம்ங்கிறது ஒன்று கூட தொடர்பு கொண்ட பாகமாக இருந்தாலும் சொத்துக்கள் வாங்கும் பொழுது நவாம்ச புள்ளி அப்படிங்கிறது அப்பாவுக்கு ஒரு மாதிரியாகவும் பையனுக்கு ஒரு மாதிரியாகவும் செல்லும். இதை நம்ம வந்து கவனமாக எடுத்துக்கணும். சரிங்களா? இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறையை கண்டுபிடித்தால் நம்ம ஆசிரியர் வேறு பொறுமைக்காக வழக்கம் போல் நம்ம நன்றி சொல்லுவோம். நம்ம சேனலில் இப்படி சிம்பிள் வீடியோஸ் வரும், வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்காவது ஜாதகம் சம்பந்தமான டீட்டெயில் பார்க்கணும்னா நம்மளுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.